இந்த நாளிலே கூட ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். யாராவது எடுத்தவர்கள் படியுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். எவர்களை முன்கரித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவரை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் கூட நீங்க வந்திருக்கிற யாவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இங்க நிறைய சகோதரிகள் இருக்கிறீர்கள். ஏன்னா திருச்சபை மணவாட்டியின் மூலமாக தான் மணவாளனை ஏற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிறார். அதுபடி பார்க்கும்போது இங்க நிறைய மணவாட்டிகள் இங்க இருக்கீங்க. திருச்சபை மணவாளன் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்று நம்ம வேதவசனத்துல நம்ம பார்க்கிறோம். நிறைய மணவாட்டிகள் தான் இருக்காங்க, மணவாளர்களை யாரையுமே காணணும். இங்க உலக பிரகாரமான மணவாளர்களை யாரையுமே காணணும். எப்பயுமே பெண்களுக்கு தான் வீட்டுல வேலைகள் ஜாஸ்தியா இருக்கும். அவங்க பிள்ளைகளை பார்க்கணும், சமைக்கணும், வீடை பெருக்கணும், நிறைய வேலைகள் இருக்கும். ஆனாலும் நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்து அவரை ஜெபிக்கணும். நீங்க இந்த நாள்ல ஓய்வு நாள்ல போய் அவரை நாம தொழுது கொள்ளணும், அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு வந்திருக்கீங்க. உண்மையாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஆண்டவரை நான் ரொம்ப நெருங்கி போக போக நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் வேண்டிக் கொள்வது என்னவோ அது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், நிறைவேற்றப்படும், செய்யப்படும் என்ற வார்த்தை எனக்கு கடந்த ஒரு வருடமாகவே திருப்பி 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 ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கிற ஆண்டவர் என்னன்னு தெரியல. நான் டிஎல்சி திருச்சபை சார்ந்தவன். அப்ப பாத்தீங்கன்னா பிஷப் இதே வசனத்தை வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு ஒரு ஒன்னஸ் எங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ள எப்படி அந்த ஒன்னஸ் வைத்திருக்கிறார். இப்ப மனைவி தூரதேசத்துல இருப்பாங்க, நம்ம இங்க இருப்போம், ஒர்க்ல இருப்போம். ஆனாலும் ரெண்டு பேரும் ஒன்னையே சிந்திக்கிறது. பிலிப்பியர் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் எடுங்களேன். 2ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் அந்த பேஜ் மட்டும் சொல்றேன். 273 பேஜ். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. ஆமென். அப்ப அந்த ஏக சிந்தை, இந்த ஒன்னஸ் எப்ப வரும்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன வரும்? அந்த ஏக சிந்தையா அந்த ஒன்னஸ் வரும். இப்ப ஒருவேளை இன்னைக்கு நிறைய நான் பாக்குறேன், நான் சாதாரணமா பேசுறேன். இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, ஆண்களை யாருமே காணும் அப்படின்னா ஒருவேளை பிஸியா இருப்பாங்க. இல்லைன்னா நீங்க இங்க வர்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அவங்க வேற ஏதாவது அலுவலக காரணமாக இல்ல வேற ஊழியம் காரணமாக போயிருந்தா ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஆனா உண்மையாகவே அவர்களுக்கு நீங்க இங்க வர்றது, நீங்க இங்க ஆண்டவரை பொழுது கொடுக்குறதுல விருப்பம் இல்லை, அந்த இடத்துல ஒரு ஒன்னஸ் இல்லை, சமாதானம் இல்லைன்னா நம்ம ஆண்டவரை என்ன இன்னும் நெருங்குறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும். இன்னும் நெருங்கி போகணும். ஆண்டவர் பக்கத்துல போறதுக்கு உண்டான முயற்சியை நம்ம எடுக்கணும். ஏற்கனவே நம்ம படிச்சது போல ரோமர் 8ஆம் அதிகாரம் படிச்சீங்க. ரோமர் 8:9 மறுபடியும் படிங்களேன். 8:9. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அப்ப நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக இன்று உயிரோடு இருக்கிறார், எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் சந்ததிக்காகவும் இன்று உயிரோடு இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார் என்று நாம் அவரை நம்ம முழுமையா நம்பும் போது, விசுவாசத்தினாலே நம்ம அவரை பிடித்துக் கொள்ளும் போது நம்ம என்னவாயிருக்கோம்? நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக மாத்திரம் இல்லை, ஆண்டவர் நமக்கு உண்டான மகிமையை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மட்டும் மகிமை இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த மகிமை என்னன்னா, எனக்கு ஆண்டவர் இசையில தாழ்ந்து கொடுத்திருக்கிறார், அதை எனக்கு ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் இசையை ஆண்டவருக்காக பயன்படுத்தும் போது ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நான் காலையில கிளம்பும் போது ஏகப்பட்ட தடங்கள் வரும். மிஸ்ஸஸ் உடம்பு சொல்ல வர முடியல, டயர்டா இருக்கு, நம்ம போக முடியுமா, போக முடியாதா, இந்த மாதிரி எப்ப ஆலயத்துக்கு போறோமோ கண்டிப்பா என்ன பண்ணுவான்? பிசாசு அவனோட வேலையை
செய்வான். நம்ம அதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. நம்மளே இந்த சர்ச்சைக்கு போகாதீங்க, நீங்க ரொம்ப சத்தமா இருக்கு, இங்க வராதீங்கன்னு சொன்னா அதை உடைச்சிட்டு நம்ம வந்தோம்னா ஆண்டவர் நம்மளே என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளுறதுனால, அவரை தேடுறதுனால வெட்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நம்மளை பார்த்து வெட்கப்படுத்துவார். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக தான் மரித்தார், உனக்காக மரித்தார், அவர் ஒருவருக்கும் உண்டான தெய்வம் இல்லை, நம்ம அனைவருக்கும் உண்டான தெய்வம் என்று நம்ம சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்க என்ன பண்றாரு, உங்கள் வழியாக அவர் மகிமைப்படுகிறார், அவர் வழியாக நீங்க என்ன பண்றீங்க, மகிமைப்படுறீங்க. அதனால எவரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அழைத்தபடினாலே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார். நம்ம நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கோம். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்படியே நீங்க கொஞ்சம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிங்களேன். 9வது வசனம் படிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்ப நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம். இங்க என்னவா இருக்கும், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிப்பு என்பது யாரோ கொடுக்கிறது கிடையாது. ஆண்டவர் எனக்காக தான் மரித்தார் என்று உங்க வாயினாலே அறிக்கை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருது, நீங்க ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, ஆண்டவரை உங்க வாயினாலே எப்பொழுது என்ன பண்ணணும், அறிக்கையிடும். நீங்க அறிக்கையிடுறதுல ஒரு டவுட்டும் ஒரு சந்தேகமும், விசுவாசத்துல ஒரு சந்தேகமும் இருந்தா என்ன பண்ணாது, நம்மளுக்கு முழுமையான ரட்சிப்பு கிடைக்காது. ஆண்டவர் எனக்காக தான் மரித்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறான்னு உங்க வாயினாலே சொல்லும் போது என்ன கிடைக்குது, நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை என்னப்படும். அப்ப நீதி உங்களுக்கு கிடைக்கணும்னா ஆண்டவர் நீதி உள்ளவராகவே இருக்கிறார். அப்ப நீதி உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும், நீதி உள்ளவர்களாக. ஆமா, நீதி உள்ளவர்களாக என்ன பண்ணுவோம், இருதயத்துல நீங்க விசுவாசிக்கணும். அப்ப ரட்சிப்பு உண்டாக உங்க வாயினால என்ன பண்ணணும், அறிக்கை. அப்ப நீங்க என்ன சொல்லணும், வாயினாலே நீங்க அறிக்கையிடணும். ஒண்ணு இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு ஆண்டவர் எனக்காக தான் மரித்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறான்னு நீங்க சொல்லுங்களேன். அந்த இடத்துலயே அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடப்படுவாங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவரை நம்ம என்ன பண்றோம்னா அவரை பத்தி சொல்றதுல வெட்கப்படுறோம். ருசிக்கணும். அவரை நம்ம ருசிக்கும் பொழுது என்ன பண்ண முடியும், அவரை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். யாரோ சொன்னாங்க, பாஸ்டர் சொன்னாங்க, வாங்க சிஸ்டர், ஏன் சர்ச்சைக்கு வரல, சர்ச்சைக்கு வாங்க, என் பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு வாங்க, பிரதரெல்லாம் அழைச்சிட்டு வாங்கன்னு பாஸ்டர் சும்மா மேலோட்டமா சொல்லுவாரு. ஏதோ ஒரு ஏஞ்சல் யார் வழியாக பேசுவார்ல, அதுதான் அந்த ஏஞ்சல் தான், ஒன் ஆஃப் த ஏஞ்சல் தான் பாஸ்டர் அம்மா ஊழியம் செய்கிற யாரும். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தூதன் மூலியமாக ஒரு செய்தி, குறுஞ்செய்தியை அனுப்பித்திருக்கிறார். நீங்க என்ன பண்ணணும்னா அது உண்மையாகவே ஆண்டவர் எனக்காக தான் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும், நினைக்கணும். ஒரு சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நேரத்துல ஒரு 4 வருடங்களுக்கு முன்பாக நான் KK நகர் பகுதியில் புதுசா அந்த வீட்டுக்கு நாங்கள் குடியேறி வந்தோம், பழைய வீட்டுல இருந்து. அப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைங்கெல்லாம் மதியம் 12:30 மணிக்கு ஸ்கூலுக்கு அவங்க எக்ஸாம் டைம்ன்றதுனால 12:30 மணிக்கு மேலதான் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, போற ஸ்பீட்ல என்ன பண்றாங்க, எங்க வீட்டுடைய பேக் சைடு கேட்டை சும்மா சாத்திட்டு போயிட்டாங்க. ஆனா பாருங்க, நானும் அப்ப இல்லை, ஒரு திருடன், 2-3 திருடன் வீட்டுக்குள்ள பேக் சைடு டோர் வழியா எங்க பீரோலாம் திறந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு, அங்கே ஆக்சுவலி நாங்கள் கொஞ்சம் ஜவுல்ஸ் வச்சிருந்தோம், கொஞ்சம் பைசா இருந்துச்சு, எல்லாத்தையும் உதறி நாங்கள் உண்மையாகவே ரொம்ப அது பார்த்தோம். பாப்பா, சின்ன பாப்பா தான் பார்த்து கதறிட்டா. ஃப்ரெண்டு கேட்டை திறந்து உள்ளார போனால் எல்லாம் கரைஞ்சு கிடக்கு. ஒரு வீட்டில் எல்லாமே பீரோலேருந்து எல்லாமே கலந்துச்சு கிடக்கணும், எப்படி இருக்கும் நீங்களே பாருங்களேன். அப்போ உண்மையாக தேடுகிறவன் கண்டடைவான்னு நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, ஆண்டவரை உண்மையாக தேடுகிறவன் கண்டடைவான். இந்த சாட்சியை நான் கண்டிப்பாக இங்கே பகிர்ந்தாகணும். போய் பார்த்தா எங்களுக்கு மனசு கேட்கல, என்ன கை கால் ஓடல, என்ன எந்த தூக்கிட்டு போனா என்ன ஒண்ணுமே தெரியல, எல்லாமே கலைஞ்சு கிடக்கு. உங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் கலைஞ்சு கிடக்கு, பெட்ரூம்ல எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. இதுல பாருங்க, ஆண்டவர் செய்த பெரிய அற்புதம். போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-20 போலீஸ் வந்தாங்க. எஸ்பிலாம் வந்தாரு நினைக்கிறேன். பார்த்துட்டு அது கேஸ் ஃபைல் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஆறுதல் சொல்லிட்டு போயிட்டாங்க. CCTVல பார்த்தா 3 பேர் போயிருக்காங்க அப்படின்ற ஐடியாலாம் அவங்களுக்கு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு ரொம்ப கவலை, கொஞ்சம் ஜுவல்ஸ் காணும், கொஞ்சம் பணம்லாம் காணும்னு சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம்.
அதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 9:30க்கு மேலே நான் வந்து சரி ரொம்ப கண்ணீரோட சரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்பொழுது அப்புறம் போலீஸ் ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொன்னாங்க, ஒய்ஃப்ட்ட நீங்கள் வந்து எல்லாம் ரிப்போர்ட்டை எடுத்துட்டாங்க, ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க, நீங்கள் மறுபடியும் அடிக்கிடுங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்கேன். டக்குன்னு வந்து என் டோரை அடிக்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து டக்குன்னு அடிக்கிறாங்க. என்னப்பா ஆச்சு அப்படின்னா, நீ வாங்கல எதுவுமே சொல்லலை, எப்போ குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ரொம்ப கவலையும், என்ன ஆண்டவரே எங்களுக்கு போய் நாங்கள் யார் ஆண்டவரே, நாங்கள் என்ன பெருசாக வச்சுட்டு போகிறோம், எங்கள்கிட்ட போய் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லுவோம். அது ஒரு பெரிய அவமானம் தானே உங்களுக்கு. ஒரு வீட்டில் பேப்பர்ல எல்லாம் போடுறாங்க, தினத்தந்தி, தினமலர் எல்லா பேப்பர்லையும் போடுறாங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனாலும் எங்களுக்கு பெரிய வருத்தமாயிடுச்சு. என்ன ஆண்டவர், இன்னும் நான் ஆண்டவர்கிட்ட எப்பயும் போல பேசிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட தட்டினாங்க. மறுபடியும் போன பிறகு அவங்க மிஸ்ஸஸ் சொல்றாங்க, கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. நான் வந்து கிட்டத்தட்ட 3 to 4 பவுன் வந்து அந்த சின்ன டப்பாவில் போட்டு பிள்ளைங்களோட தோடு மோதிரம் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க. அவன் எடுத்த ஸ்பீடில் ஓடி போய் லாக்கருடைய சைடில் போய் அந்த பாக்ஸ் மாட்டிக்கிச்சு. அப்போ என்கிட்ட சொன்னாங்க, நம்ம கொடுத்ததுன்படி வந்து சும்மா வெள்ளி கொஞ்சம் 1-2 இதுதான் காணாம போயிருக்கு, ஆனால் வந்து பவுன் வந்து சேஃபாக இருக்குது, கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நாங்கள் யார் ஆண்டவரே, ஏன் எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீர், ஏன் இவ்வளோ அன்பு வைத்திருக்கிறீர்? நம்ம பேசணும் ஆண்டவர்கிட்ட. நம்ம பேசலைன்னா கண்டிப்பாக ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு. நன்றி சொல்றது என்ன தெரியுங்களா? நம்ம காலையிலேயே எந்திரிச்சோம், என்ன பண்ண, ஆண்டவரே என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு காசு பிரச்சனை இருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு. ஏங்க முதல்ல சமைச்சு கொடுத்தனே, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? ஒரு மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்க? முதல் பிரச்சனைனா விடுங்க, உப்பு இருக்கு, காரம் அதெல்லாம் நல்லா இருக்கா, டேஸ்டா இருக்கா, முதல்ல அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் இல்லை கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி பேசணும்னா, ஆண்டவரே எனக்கு நீ செய்த நன்மைகள் ஏறாலும் ஆண்டவரே உனக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. நீ இன்னைக்கு எனக்கு நல்ல குழந்தைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல திருமணம் பண்ணி வச்சிருக்கீங்க, நல்ல கணவரை கொடுத்துருக்கீங்க, நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க, எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்றேன் ஆண்டவரே. முதல்ல நன்றி சொல்லி என்னை படைத்தவரை நான் உற்சாகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என் தேவைகளை நான் கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணவரா இருக்கிறாரு, நிறைவேற்றுக்கிறதா இருக்கிறார். அப்போ அந்த ஜொல் எனக்கு கிடைச்ச பிறகு நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன், கண்ணீரோடு நன்றி சொன்னேன். ஆண்டவரே சாதாரண ஆள் ஆண்டவரே, குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து நம்ம ஒரு இசைக்கலைன்னு என்ன சம்பாதிச்சிட முடியும்? வாடகை வீட்டில் தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் வந்து எங்களுடைய கண்ணீரை காண்கிறவராக இருக்கிறார், துடைக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் அந்த நேரத்தில் அந்த இதை காப்பாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் போகிறதுக்காக வந்து ஒரு 10,000 rupees அட்வான்ஸ் வாங்கி நான் ஒரு பேக்கில் வச்சுருந்தேன். அதுக்கு இந்த பேக்கில் அந்த பேக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னுடைய ஹாலில் கிடக்கு. கீழே கொட்டி அதில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட் வச்சுருந்தேன், எல்லாமே கொட்டி கிடக்கு. முக்கியமானதான் அதில் வச்சுருப்பேன் அந்த பேக்கில், ஷோல்டர் பேக்கில். ரொம்ப வருது. அதை போய் திறந்து அந்த லாக்கர் ஜிப்பில் பார்க்குறேன், அது ஒரு 10,000 rupees அப்படியே இருக்கு. என்ன இது வந்து ஒரு 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 எப்படி ஜோக் மாதிரி, ஏதோ காமெடி பண்ணுறது மாதிரி இருக்குல்ல. ஆண்டவர் வந்து அப்படிதாங்க, உங்களை சம்டைம் விளையாடுவார், ஆனால் உங்களை கைவிட மாட்டாங்க, கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. என் வாழ்க்கையில ஒரு நாள் அப்படிதான், சென்னையிலேருந்து கிளம்பி வந்துகிட்டே இருந்தேன். ட்ரெயின் எனக்கு முன்னாடி தான் அந்த ட்ரெயின் போகுது. நான் நினச்சிட்டு இருக்கேன் பின்னாடி வர்ற ராக்ஃபோர்ட் தான் என்னுடைய ட்ரெயின்னு நினச்சிட்டு, என்னுடைய மேங்களூர் எக்ஸ்பிரஸ்க்கும் அதுக்கும் 15 minutes டைமு. இத்தனைக்கும் அது ஏசி டிக்கெட் வேற போட்டிருந்தாங்க. ட்ரெயின் கிடைக்காத டைமில் போட்டது. ஏன்னா வாரம் நான் ட்ரெயின் புக் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த ட்ரெயின் போயிடுச்சு. என்னடா இன்னும் வந்து நம்ம ட்ரெயின் வரலையே நினச்சிட்டு இருந்தா ராக்ஃபோர்ட்டும் வந்துச்சு. நம்மளோட கோச் பொசிஷன் எதுவுமே படிக்கலன்னு பார்த்தா நம்ம வண்டி எப்பயோ போயிடுச்சு. இது வேற எதுவும் கண்ணும் தெரியல. ஏன்னா பகல் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், மொபைல் பார்த்துக்கிட்டு நோண்டிட்டு இருக்கோம். இந்த சின்ன பிள்ளைங்களாம் அப்படிதான் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கண்ணு கொஞ்ச நாள்ல என்ன ஆகிடும், சீக்கிரமாக வீணாக போயிடும். அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்த்துட்டு இருந்தால் சுத்தமாக அதுவும் உங்களுக்கு இந்த ரயில்வே டிக்கெட்டில் சும்மா டைப் படிச்சு வைப்பாங்க, ஒன்றுமே புரியாது, ஒன்றுமே தெரியல. ரொம்ப கவலைப்பட்டுட்டேன். எப்படி ஆண்டவரே, அதுவும் ராக்ஃபோர்ட்ல அன்ரிசர்வ்ல சென்னையிலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். என்ன ஆண்டவரே அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் மறுபடியும் ஓடி போயிட்டு ஒரு 10 minutes கேப்பில் ஓடி போயிட்டு இந்த டிக்கெட் எடுத்துட்டேன், நார்மல் டிக்கெட் எடுத்துட்டு. என்கிட்ட வந்து 650 ரூபாய் 700 ரூபாய்க்கு ஏசி டிக்கெட் வச்சுருக்கேன். அது டம்மி ஆயிடுச்சு, ஏன்னா என் ட்ரெயினை விட்டுட்டேன். அப்புறம் வந்து அந்த 130 ரூபாயோ 140 ரூபாய் ஏதோ டிக்கெட் அதை வாங்கிட்டு அவ்வளோ கூட்டம். அந்த அன்ரிசர்வ்லாம் நான் போனதே கிடையாது. அவ்வளோ கூட்டம். அதில் ஒத்த கால் வைக்கிறதுக்கு தான் இடம் இருந்துச்சு. ஏற்கனவே எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த சயாட்டிக்கா மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சு. ஒரு நரம்பு, ஒரு கால் மட்டும் வலிக்கிற மாதிரி இருக்கும்.
அதை எக்ஸசைஸ் பண்ணால் போயிடும். ஆனாலும் எனக்கு ரொம்ப பெயினோடு ஒத்த காலோடு அந்த பேக்கை மாட்டிட்டு நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் வந்துருச்சு. பக்கத்தில் தாம்பரம்லாம் தாண்டி செங்கல்பட்டு பக்கத்தில் வரும்போது அந்த அந்த படிக்கட்டில் உட்காரத்துக்காக நான் சொன்னேன், ரொம்ப நேரம் நிற்கிறேன், முடியல. 2 பேர் ஒருத்தர் மூட்டை தூக்குறானே, அவங்க தம்பி உட்காந்துருந்தாரா, அந்த தம்பியை எழுப்பி விட்டுட்டு நான் உட்காரலான்னு சொல்லிட்டு அந்த படிக்கட்டில் உட்காந்துருந்தேன். ஆனால் படிக்கட்டு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ட்ரெயின் போகிறதுக்கும் இவ்வளோ தான் கேப் இருக்கும். 1.5 feet கூட இருக்காது கேப். அந்த கேப் பாருங்க, நான் காலை தொங்க அப்போ தான் ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்து தொங்க போட்டுட்டு விற்காம ரிலாக்ஸ் பண்ணுறேன். பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. பிளாட்ஃபார்ம்னா எந்த இடத்துல நிற்காது, எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிடும். அப்போ வேகமாக போச்சு பாருங்க. ஃபஸ்ட்டு அடியை வந்து என்னுடைய ஷூ வாங்கிடுச்சு. வாங்கினோன்னா 2 ஷூ இப்படியே இருக்குது அந்த பிளாட்ஃபார்ம் முடிகிற வரைக்கும். அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அண்ணன் சொல்கிறாரு, அந்த அண்ணன் கையில் கட்டிட்டு ரொம்ப சாதாரணமாக அண்ணன், அவர் குறைச்சி மதிப்பிட முடியாது. அவர் சொல்கிறாரு, என்ன சார் உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி இடத்துல காலை தூக்கிக்கணும் சார். அவர் காலை மேலே தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறாரு. எனக்கு தெரியல. ஆண்டவர் அந்த நேரத்தில் என் கால்களை காப்பாற்றினாங்க. இது சும்மா நம்ம இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு, நீ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பத்தாது, எனக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு கொடுத்தாலும் பத்தாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சொல்வீர்களானால் அது சத்தியமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாததாங்க இருக்கும். இருக்கிறதுல திருப்திப்படணும். திருப்பி ஆண்டவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். எனக்கு இப்போ நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நல்ல வீடு கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு வீடு இல்லை, ஆனால் எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. முதல்ல நம்ம என்ன சொல்றவர்களாக இருக்கணும்? நன்றி சொல்கிறவர்களாக இருக்கணும். அப்ப இதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஒரு நீதிமான், ஒரு நீதியை நிலைநாட்டுகிற ஒரு நீதிமான் எப்படி இருப்பான்? நீங்க சொல்லுங்க. நீதிமான் பனையை போல வளருவான்னு சொல்றீங்க. நீங்க நன்றி சொல்லும் போது எப்படி பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? பனையை போல வளருவீங்க. நீங்க என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டீங்க. எத்தனை புயல் வந்தாலும் உங்களால என்ன பண்ண முடியாது? அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்க கீழே விழ மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுகிறவராகவே இருக்கிறார். அப்ப ஒரு நீதிமான்னா நீதியை நிலைநாட்டுகிறவனாக இருக்கும். அப்ப நீதியை நிலைநாட்டுக்கணும்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் எனக்கு நன்மை செய்தாங்கன்னா நான் உடனே என்ன பண்ண, உங்களுக்கு நன்மை செய்யணும். இதுதானே நீதியை நிலைநாட்டுறது. நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னா இது ஒன் சைட் ஆயிடுச்சா? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னும் போது நம்ம எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும். அப்ப நீதிமான் நீதியை நிலைநாட்டுகிறவனாக இருக்கணும். இந்த உலகம் எனக்காக உண்டானது தான். ஆனா உலகத்தோடு சேர்ந்து என்னால பண்ண முடியாது, பயணிக்க முடியாது. அவனுக்கும் எனக்கும் ஒரு வேறுபாடு இருக்கணும். வெள்ளை ஆடுக்கும் கருப்பாடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா? நம்ம ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு, என்னுடைய மெய்ப்பெண் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அப்படியா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அவர் சொல்லுபடி, மேய்ப்பனின் கட்டளையின்படி, அவர் நடத்துதலின்படி, அவர் பட்டி அடிக்க சொல்றாரு. உங்களுக்கு கடிவாளம் போடுறாரு. இப்ப நம்ம எவ்வளவோ ஜுவல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அது வாங்காத அடியா? நம்ம போட்டுக்கிற ஜுவல்ஸ், மோதிரம்லாம் அது வாங்காத அடியா? அதை எப்படி தீட்டியிருக்காங்க, அதை எப்படி நெருப்புல காய்ச்சிருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு நம்ம அது என்னது, நம்மளுக்கு ஜொலிக்கிற ஒரு ஜுவல்லா இன்னைக்கு நம்ம காதுலையும் கழுத்துலையும் இன்னைக்கு நம்ம மோதிரத்துலையும் இதா இருக்கு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் புடமிடப்படுவார்கள். ஆனாலும் நான் உன் வேதனையை கூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். நீ அவர் செய்த நன்மையை நீ தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக உங்களுக்கு டீச் பண்ற டீச்சிங் தான் அது. அவர் எடுக்கிற வகுப்பு தான் அது. அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? தோய்வடைஞ்ச கூடாது. ஆண்டவரே, பக்கத்து வீட்டுல எல்லாம் அவங்களாம் பெருசா வீடு கட்டிட்டாங்க, நாங்க எப்ப வீடு கட்ட போறோம்? ஏற்ற காலத்துல நான் உனக்கு தருவேன், நீ காத்து அப்படின்றாரு. இப்ப நான் ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு கடனை வாங்கி நான் இப்ப ஏதாவது செஞ்சேன்னா நான் என்ன ஆயிடுவேன்? தடுமாறிடுவேன். எத்தனையோ பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த கொரோனா டைம்ல கீழே விழுந்து போனார்கள். நான் கூட ஒரு 5 கீபோர்டு வித்திருக்கேன் கொரோனா டைம்ல. ஏன்னா ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, நம்மளுக்கு வேற எந்த ப்ரோக்ராம்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த டைம்ல ஆண்டவர் இப்படியே எங்களுக்கு உதவி செய்தார். அந்த மாதிரி பாஸ்டர்ஸ், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்க 1-2 பேர் அந்த கீபோர்டு கேட்டு பர்சனலா வாங்கிட்டு போனாங்க. ஸோ ஆண்டவர் அந்த நேரத்துல எல்லாம் எனக்கு உதவியா இருந்தது. அப்ப ஏற்ற காலத்திலே நான் உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? படம் கொடுக்க கூடாது. எனக்கு இன்னும் நான் கேட்டதை ஆண்டவர் கொடுக்கவே இல்லை, அதனால நான் அவரை நான் போக மாட்டேன். ஒண்ணு இல்லைங்க, எங்க ஊர்ல நடந்தது.
அவருக்கு ஏற்கனவே 5 பொம்பளை பிள்ளைங்க, இந்து மார்க்கத்துல இருந்து வந்திருக்கிறாரு. அந்த பாஸ்டர் அவர் வழி நடத்திருக்கிறாரு. பாஸ்டர் சொல்றாரு, கண்டிப்பா இந்த வாட்டி உங்களுக்கு ஆம்பளை ஆண்டவர் கொடுப்பார். ஓகேங்களா? ஆனா பாருங்க, அவங்க 10 மாசம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. கடைசியா மறுபடியும் அவங்களுக்கு என்னது, பொம்பளை பிள்ளையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்னன்னா ஒரு பின்மாற்றம். விசுவாசம் முற்றிலுமாய் ஆண்டவரை பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு விசுவாசம் இருந்தால் மாத்திரமே ஆண்டவர் எதையும் செய்ய வர்றாரு. பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டர்மா சொன்னாங்க, இங்க பக்கத்துல ஊழியக்காரங்க சொன்னாங்க, சும்மா சர்ச்சைக்கு போகட்டும், அவங்க பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, பிரச்சனையை தீர்க்கிறவர் ஆண்டவர் கிடையாது. ஆண்டவர் உங்க பிரச்சனையை தீர்க்கிறவர் கிடையாது. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ நன்மை செய்தால் நீ நன்மையை பெற்றுக்கொள்வாய், தீமை செய்தால் நீ தீமையை பெற்றுக்கொள்வாய். அவனவன் செய்கிற கிரியைகளுக்கு தக்கவாறு உங்களுக்கு என்ன பண்ணும்? அப்ப நான் மனசுல 2 மனசுலயே வந்துட்டு இருப்பேன். போலாமா, போக வேணாமா? இங்க போறதுனால நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? சரி கூப்பிட்டாங்களேன்னு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்தோம்னா நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாங்க? பதில் தருகிறவராகவே பதில் தருகிறவராக இருப்பாரா? வரமாட்டாரா? வரமாட்டார். ஸோ ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு நான் நிறைய பேசணும்னு வந்தேன், ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப சோர்வா இருக்கீங்களே எல்லாரும். ஐயோ வந்து மாட்டிக்கிட்டோமே. எப்பயுமே இந்த சண்டே சர்ச்சுக்கு வந்தா எங்களை 2 மணி 3 மணி ஆக்கிடுறாரு பாஸ்டரு. இங்க வர சாப்பாடு பேரை போட்டு சாயங்காலம் அப்படியே ஊழிக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு, வீட்டுக்கே விட மாட்டுறாரு. அப்படின்லாம் உங்க கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களா பாஸ்டர் மேல? இல்லைங்க, நான் வந்து ஆண்டவரை தேடி போக 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 ஆண்டவர் எனக்கு ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் எல்லாம் செய்யறாருங்க. நான் வந்து லாஸ்ட் இயர் நான் வந்து இந்த சென்னையில் போயிட்டு நான் வந்து அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் மியூசிக் டைரக்ஷனாக போகலான்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேங்க. இங்கே திருச்சிலேயே இவ்வளோ நாள் நான் வாழ்ந்துருக்கேன், பழகியிருக்கேன். என்னுடைய வீடு கடைசியாக போன வீடு வந்து ஒரு 8,000 rupees நான் வந்து புரோக்கர் கமிஷன் கொடுத்து தான் அந்த வீட்டுக்கே போனேன். சென்னையில் வீடு தேடிட்டு இருக்கேன், குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 வீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடு ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு, அண்ணே நானே 10,000 இருக்கேனே அப்படின்ட்டு. அப்போ பாருங்கள், சாதாரணமாக 15 to 20, 25,000 ரூபா வாடகையில் நம்ம வீடு பார்த்தா தான் 4 பேர் வந்துட்டு போகிற மாதிரி, ஒரு கார் பார்க் பண்ணுற மாதிரி அப்படி ஒரு இது இருக்கும். ஆனால் நான் தேடிட்டே இருக்கேன், போகிறேன், கிடைக்கல, திரும்பி வரேன். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஆர்வத்தில் நான் போயிட்டேன். ஆனாலும் பாருங்கள், 3-4 வாட்டி நான் போறேன் வரேன் இப்படியே தான் இருக்கேன், ஒன்றும் வீடு கிடைக்கல. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இங்கேருந்து என்னோட பைக்கை வந்து அங்கே ராக்ஃபோர்ட்டில் போட்டுட்டு அங்கே போய் இறக்கிட்டு பைக்லேயே தேடினேன். 2வது நாளே எனக்கு ஒரு டூலெட் போட்டு ஒரு வீடு கிடச்சிச்சு. அந்த வீட்டு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். பிரதர் நீங்கள் வந்து கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பிரதர். உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் செல்வின் கிறிஸ்டோபர் என்னுடைய பேர் பிரதர். நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் பிரதர், ஒரு கிறிஸ்டின் தான் வரணும்னு சொல்லிட்டு. நான் ஆல்கின் தாமஸ் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன செய்கிறீங்கன்னாரு. நான் வந்து மியூசிக் டைரக்டர் பிரதர். நான் வந்து 3 நாள் தான் இங்கே சென்னையில் இருப்பேன். நான் 3 நாள் இருக்கிற நாட்களில் மியூசிக் கிளாஸ் எடுத்துகிட்டு மீன் டைம் நான் மியூசிக் டைரக்ஷனுக்காக நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னாரு. எத்தனையோ பேர்கிட்ட நான் வீடு கேட்கும்போது நான் அந்த வீடு பிடிக்கல, பட்ஜெட் ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க மியூசிக்கு அதுக்கெல்லாம் நாங்கள் இடம் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, தாராளமாக எடுத்துக்கோங்க. ஒன்று கிடைக்கலன்னா நம்ம தோல்வியோட இருந்துடுறோம், அது அசட்டை வந்துடுது. அதை வந்து என்ன பண்ணுறோம், அதை வந்து ரொம்ப சாதாரணமாக அதை பேசிடுறோம். ஒன்றையும் வாதினாலும் வீண் பெருமினாலும் செய்யாமல் மனத்தாழ்மையிலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவே என்ன கடவுள்கள். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவர்களை நம்ம என்ன நினச்சிடறோம்னா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்து சமைக்க சொன்ன செம, அவ்வளோதான் உன் வேலை, வேற எதையும் நீ என்ன பண்ணாத, என்கிட்ட பேசிட்டு வாயை திறந்து பேசாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். கணவராக இருக்கட்டும், இப்போ மனைவியிலே வந்து சம்டைம் என்ன பண்ணுறாங்க, ஆர்குமெண்ட்ஸ்குள்ளே போகிறாங்க. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அமைதியாக இருக்கணும், நம்ம எதை பற்றி பேசக்கூடாது. ஒருவன் உங்களை சோத்துலேயே விஷம் வச்சு சாப்பிட சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், போய் சாப்பிடணும். விசுவாசம் என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க வந்து நெருப்பு அனல் மூட்டக்கூடாதுங்க. எனக்குள்ளேயே அந்த விசுவாசம் அனல் மாதிரி பற்றி எரியணுங்க. யாரோ ஒருத்தவங்க ஒவ்வொரு டைமும் வசனத்தின் மூலியமா உங்களை தேற்றுறது கிடையாது. இவ்வளவு நாள் நீங்க எல்லாருமே பிரசங்கியார்கள் தான், இங்க உட்காந்துட்ட எல்லாருமே பிரசங்க, எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பீங்க இல்லை? நீங்க ஒவ்வொரு தெருவுக்குள்ள போனீங்கன்னா 10 ஆத்மாவை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள இங்க வந்துடுவீங்க நீங்க, இல்லையா?
அவ்வளோ அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்து இருக்கும்போது ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அதாவது அவனவன் தனக்கானவர்கள் இல்லை பிறருக்கானவர்களையும் நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்க கிடையாது. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தை உங்களிலும் இருக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற சிந்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்னவாவே தான் இருப்போம். நம்ம நீதிமானாவே தான் இருப்போம். நம்ம எந்த பிரச்சனைகளையும் போகலாம். சார் நீதிமான் ஒருவனும் இல்லைன்னு நான் பைபிளை படிச்சப்பா. ஆண்டவர் என்னைக்கு சிலுவையில் அறைந்து மைத்தரக்கம் பண்ண 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, உனக்காக மரித்தாரோ, நீ அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னை நீதிமான ஆக்கிட்டாரு. நீ ரட்சிப்புல வந்துட்ட. உனக்கு ஆண்டவர் தனித்துவமான மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த யார் அழைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? யார் அழைத்திருக்கிறாரோ அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறார் ஆண்டவர்? நீதிமான ஆக்கியிருக்கிறாரு. எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்த. மகிமைக்கு மேல வேற எதுவுமே கிடையாது. நீங்க லாயரா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்புறம் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டா ஆவீங்க, அப்புறம் என்ன ஒரு நீதிபதி ஆவீங்க, அப்புறம் சீஃப் ஜட்ஜ் தான். சீஃப் ஜட்ஜ் தான். அந்த ஆர்மியில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேஜர் இருப்பாங்க, அப்புறம் லெப்டினன்ட் கர்னல், கர்னல், அப்புறம் பிரிகேடியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் ஜெனரல், அதுக்கப்புறம் ஜெனரல் தான். ஆண்டவர் எனக்கு மகிமையை கொடுத்துருக்கிறார். நான் மறுபடியும் போயிட்டு என்னை தாழ்த்திக்கணும். நான் கார்ல போகும்போதுங்க, இல்லை 2 வீலர்லயே போகும்போதுங்க, யாராவது குறுக்க வந்துட்டான்னு வச்சுங்க, அந்த நிமிஷத்துல நான் அமைதியாக தான் அவங்களை திட்டவே மாட்டேன். ஆண்டவர் என்னை கார்ல போகும்படி வைத்திருக்கிறார். ஆண்டவரே நன்றியாச்சா. நடக்க முடியாமல் நடந்து போனேன். இன்னைக்கு காலையில நான் ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி வரும்போது ஒரு குட்டி பையன் நல்லா இருக்கான். நம்ம பிள்ளைங்க மாதிரி தான் அந்த ஸ்டேஷன்ல படுத்திருக்கான். வெளியில நிறைய பேர் படுத்திருக்காங்க நம்ம ஜங்ஷன்ல. அந்த கால் பார்த்தா தம்பி சரி அப்படியே பார்த்துட்டே போறேன். அவன் மொத்த காலே இல்லைன்னு, அவனுக்கு பிளாஸ்டிக் கால் வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது ஆண்டவரே நான் ட்ரெயின்ல வரும்போது என் காலை காப்பாத்துனீங்களே, என் காலை காப்பாத்துனீங்களா, நானும் இப்படி தானே படுத்துருப்பேன். ஏன் நம்மளால நன்றி சொல்ல முடியல? என் புள்ள குறைஞ்சு மார்க் எடுத்தாலும் ஆண்டவரே எங்க தகுதிக்கு இதை கொடுத்துருக்கீங்க, போதும் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேர் 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நான் படிக்கிற காலத்தில் நான் சொல்கிறேன் 90s சொல்கிறேன், தரங்கம்பாடியில் படித்தேன். அப்போ ஒரு தம்பி என் கிளாஸ்மேட்டு தான், என்னோட சீனியர் நினைக்கிறேன், 1 years. சூப்பராக படிப்பார். ஆனால் அவர் இன்னும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நீ ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், இப்படியே சொல்லி அவருக்கு என்ன ஆயிடுச்சு, மென்டலி கொலாப்ஸ் ஆகி எக்ஸாம் எழுத போகிற நேரத்தில் ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளார போய் உட்காந்துருக்கிற நேரத்தில் அவருக்கு மூளையில் ஏதோ ஒரு நரம்பு ரத்தம் கசிஞ்சு டோட்டலாக மென்டல் ஆகிட்டாரு. இன்னமும் அவர் தரங்கம்பாடியில் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கிறாரு, நிர்வாணமாக சுற்றிட்டு இருக்கிறாரு, ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிட்டு. நம்ம என்ன பந்தய குதிரையா? நம்ம இந்த வாழ்க்கையில என்ன பந்தயம் ஓடிட்டு இருக்கோம்? நம்ம பந்தயம் ஓடல. ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். என்னையை பிள்ளையாய் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தின் ராஜா, அவர் என்னைய படைச்சிட்டாருன்னா அவர் பிள்ளையா இருக்கும்போது எனக்கு என்னங்க கவலை? நான் ஏன் காசுக்காக அலையணும்? எதுக்காக ஓடணும்? அவரின் கஜானமா இருக்கிறார். அவர்கிட்ட நான் முழங்கால் போட்டு எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்வேன் என்ற அந்த மனநிலை, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் கொடுப்பாரு. இந்த உலகத்துல நான் நேத்தி ஒரு வசனம் படிச்சேன். 386ஆம் அதிகாரம், இதுல இருந்து கொஞ்சம் படிங்க சத்தமா. 6வது வசனத்துல இருந்து கொஞ்சம் படிங்க. 386ஆம் அதிகாரம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே. இதை கொஞ்சம் தயவு செய்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. பவுலின் வாயிலாக ஆண்டவர்
தெளிவா பேசுகிறாரு. நம்ம ஒன்றும் ஓட்டப்பந்தயம் ஓடுற பந்தய குதிரைல ஆண்டவர் எனக்கும் உண்டானதை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது அதை கொடுப்பார். இப்ப இருக்கிறதுல திருப்தி கொடுக்கணும். மறுபடியும் சொல்றாரு. இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆயம். அப்ப போதும்ன்ற மிகுந்த அந்த தேவ பக்தியே என்னது நம்மளுக்கு? ஆண்டவரே எனக்கு கொடுத்தது எனக்கு ஏன் ஆண்டவரே இன்னும் சாப்பாடு வேணான்றேன். மறுபடியும் நீங்க கரண்டியை போட்டு மேல போட்டா சாப்பாடு வீணாயிடும் ஆண்டவரே. என்னால தாங்க முடியாது. என்னால 2 கிலோ தக்காளி வாங்கினா 4 நாளைக்கு தான் வரும், இல்லை 5 நாளைக்கு தான் வரும். நீங்க பாட்டு 10 கிலோ கொடுத்துட்டீங்கன்னா வேஸ்ட் ஆயிடும் ஆண்டவரே. தக்காளி அழுகி போற மேட்ரு, அதனால சாதாரணமா பார்க்க முடியுமா? ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தக்காளி 200 ரூபாய்க்குலாம் வந்துச்சு இல்லையா? எதையுமே நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க எனக்கு ஆண்டவர் பழைய சோறு தான் கொடுத்துருக்காருன்னா நான் வந்து சிஸ்டர் எனக்கு பழைய சோறு தான் இருக்கு பிரதர், நீங்க சாப்பிடுங்கன்னா கண்டிப்பா நான் சாப்பிடுறேன் சிஸ்டர். நீங்க இது ஃபாரின்ல $5 வந்துட்டு இருக்காங்க சிஸ்டர். $5. நீங்க எத்தனையோ பேர் முட்டி கால் முழங்கால் வலி இந்த பிரச்சனையோட நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு நல்லா கால் வலி கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நடக்க முடியுது, ஓட முடியுது, உட்கார முடியுது, பேச முடியுது, காது கேட்குது, கண்ணு கேட்குது, நல்லா இருக்கு. இவருங்க 44 வயசு ஆயிடுச்சு எனக்கு. ஆனால் இப்போ கண்ணு கண்ணாடி போனவன் என்னால் படிக்க முடியும் இல்லைங்க, அது வயசானா வரும். ஆனால் என்னை விட முதிர்ந்தவர்கள் நல்லா இருக்காங்களே, அப்போ நான் என் கண்ணை நான் கெடுத்துருக்கேன். முதல்ல சுய பரிசோதனை பண்ணிக்கணும். அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி என்ன பண்ணிக்கணும்? செல்ஃப் இவாலுவேஷன். நான் நல்லவனாகவே தான் இருக்கிறேனா? என் ஹஸ்பண்டுக்கு நான் பிடித்தவனாகவே இருக்கிறேனா? என் மனைவிக்கு நான் பிடித்தவனாக இருக்கிறேனா? இல்லை என் பிள்ளைகிட்ட கேட்பேன். என் பிள்ளைகிட்ட நான் உனக்கு பிடித்தமான அப்பாவா இருக்கேனா, அம்மாவா இருக்கேனா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை பெருக பண்ணேன், நீ என்னுடைய மகன் அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்றாரு. நீங்க தான் என்னை பெற்றீங்களான்னு ஒரு டவுட்லயே கேட்டுட்டே இருக்கு. நான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கப்பா, நீ போதும் என்ற மனசோட இருப்பா, போதும்பா உனக்கு அப்படின்னா நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். அப்படின்னு நம்ம இருந்தா எப்படி? வாமிட் தான் ரொம்ப சாப்பிட்டானே என்ன ஆயிடுவேன். இப்ப அவருடைய அந்த பவுண்டரிக்குள்ள இல்லைன்னா அவரும் நம்மளை என்ன பண்ணுவாருன்னு இருக்கிற வாந்தி பண்ணி போடுவீங்க. பாத்தீங்களேன், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அதுக்கப்புறம் படிங்க. உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். சத்தியமா சொன்னா நீ ஒன்னுத்தையும் எடுத்துட்டு போக கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ டியூல வீடு வாங்குற? அப்புறம் எதுக்கு நீ ஓடி சம்பாதிக்கிற? எதுக்கு உன் பிள்ளைக்கு நகையை சேர்த்து வச்சுக்கிற? எங்க வீட்டுல கொள்ளையடிச்சுட்டு போனானே அந்த மாதிரி கொள்ளையடிச்சுட்டு போறதுக்கா? ஏதோ அவருடைய பெரிய தயவுனால கிருபினால நாங்க வச்சிருந்தது எங்களுக்கு திருப்பி என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்லயும் இப்படி நடக்குமா? உங்க வீட்டுல நடந்தது எங்க வீட்டுல நடக்காதா? எங்களுக்கு விசுவாசம் இல்லையானா நம்ம எதுக்கு அந்த பரீட்சைக்கெல்லாம் போயிட்டு போதும் என்ற மனதோடையே இருப்போமே? எதுக்கு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழணும் இல்லையா? உலகத்திலே நாம் ஒன்றையும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கிடக்கும். எதை சொல்லுவோம்ல அப்ப பழமொழி, உணவு இருக்க இருப்பிடம் கொடுத்த உடை. நம்ம தமிழ் ஏதாவது பைபிள் இருந்து எடுத்துறாங்க. அப்ப நம்ம போதும் என்ற மனசு ஏன் வரமாட்டேங்குது? இன்னும் வேணும். நான் தரங்கம்படி ஹாஸ்டல்ல படிச்சேங்க. அப்போ ஹாஸ்டல்ல படிக்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, சில பேருக்கு சாப்பாடு கிடைக்கும், சில பேருக்கு சாப்பாடு கிடைக்காது. எங்க வார்டன் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருக்கும் சாப்பாடு ப்ரேயர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். கண்ணை மூடி இருக்கும். பாதி பேர் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு குறைஞ்சிருவாங்க. அவர் என்ன பண்ணுவார்? ப்ரேயர் சொல்ற நேரத்துல ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது எங்க பிளேட்ல இருந்து கொஞ்சம் சாதம் தள்ளிடுவோம். அப்ப நாம சின்ன பிள்ளைங்க வேணும் நல்லா சாப்பிடணும் கிடைக்காம போயிடும். அதனால நான் கொஞ்சம் ஸ்டோர் லீடரா இருந்தேன். அப்ப எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜ் இருந்துச்சு. நான் ஒருத்தவங்க சாப்பிட்றதுக்கு 4 பிளேட்ல சாப்பாடு போட்டு போய் ஒளி வச்சிருக்கேன். ஆனா பாருங்க, வேஸ்டா போயிடுங்க. என்னால அரை பிளேட்டுக்கு மேல சாப்பிட முடியாது.
அப்ப ஞானம் இல்லாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டேன். அப்ப அந்த வயசுல எனக்கு ஞானம் இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து புருஷர்களா இருக்கோம், இன்னைக்கு நம்ம பெரியவர்களா ஆயிட்டோம். அப்ப இந்த வயதுல நமக்கு ஞானம் இல்லை. போதும்பா, போதும், ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாம். அப்ப பிள்ளைகளுக்கு நம்ம இதை சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, பந்திய குதிரை மாதிரி பிள்ளைகளை இது படிச்சா இது சம்பாதிக்கலாம், இது சம்பாதிச்சா. ஒரு பையன் என்கிட்ட மியூசிக் கிளாஸ் படிக்கிறதுக்காக வந்தாங்க. அந்த பையன் வந்து எம்சிஓ எம்பிஓ முடிச்சிருக்காப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வந்து அவர் வந்து ஒர்க்ல அவங்களோட ஓன் பிஸ்னஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. மல்டி மில்லியனர் அந்த தம்பி. அவர் குஜராத்ல இருந்து வந்திருக்கிறாரு. அவர் சூப்பரா பாடுவாரு. ஆனா பாருங்க, கண்ணு இருக்கு, எல்லாமே தெரியுது. அவங்க வர்றதே வந்து BMW கார்ல தான். அவங்க மம்மி தான் டிரைவ் பண்றாங்க. பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவே சென்னைக்கு வந்திருக்காங்க. என்னன்னா, லாஸ்ட் ஒரு 2 months அவருக்கு வந்து ஐ சைட்டே இல்லைங்க. இந்த டிசீஸ் வந்து யாருக்கு வரும்னா, உலகத்திலேயே வந்து ரொம்ப சொப்பமான மக்களுக்கு தான் அது வருமா, ரொம்ப குறைவான மக்களுக்கு தான் அது வருமா. கண்ணு தெரியும், எல்லாமே இருக்கும், ஆனா சைட்டே இருக்க. அவர் தம்பி வந்து இப்ப லேட்டஸ்ட் ப்ரோ யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஆப்பிள். அவர் போன் எப்படி தெரியுமா பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு. அப்ப நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? ஆண்டவரே, எனக்கு அழகான கண்கள் கொடுத்துருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு அழகான மூக்கு கொடுத்துருக்கீங்க, நான் கருப்பா இருக்கேன், என்னை எல்லாம் யாருக்கு கொடுக்குறான்? ஏங்க, இதுதாங்க ஆண்டவருக்கு பிடித்தமான கேள்வி. நான் ஒரு நாளும் என்னை பத்தி நான் குறைச்சி மதிப்பிட்டதே இல்லைங்க. கருப்பா இருக்கிற ரைட்டு, இப்போ வந்து ஒரு கால் இல்லைன்னா நினைச்சு பாருங்க. ஏன் நான் இருக்கிறது திருப்தி பண்ண முடியல என்னால? இப்ப நிறைய வந்து நம்ம ஆசீர்வாத வசனமா, ஆசீர்வாத பிரசனமாவே கேட்டுட்டு இருந்தோங்க. இல்லைங்க, இப்ப நம்ம கிருபையின் காலத்துல இருக்கோம். கிருபை வந்து என்னன்னா, திஸ் இஸ் நாட் அ பிளெஸ்ஸிங். ஆண்டவர் வந்து கிருபை வந்து பிளெஸ்ஸிங்கா உங்களுக்கு கொடுக்கல, தயவா கொடுத்துருக்கிறாரு. நீ வந்துப்பா அன்னைக்கு ஆதாம் செய்த பாவத்துக்கு ஒரே அடியில் அடிச்சு காலி பண்ணியிருக்கலாம். அவர் நினைச்சாருன்னா பஸ்மமா போயிருப்பாரு ஆதாம். நான் படைச்ச படைப்பு போனா போதும்னு என்ன பண்றேன், விட்டு விடுறேன். ஆனா இந்த நிபந்தனைப்படி தான் நீ வாழ்க்கை வாழும். நீ நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்திதான் என்ன பண்ணுவேன், சாப்பிடுவேன். நீ கர்ப்பவதியாய் நீ கர்ப்ப வேதனைப்பட்டு தான் குழந்தை பெறுவேன். அது என்னங்க, சாமி வந்து மண்ணில் பிசைந்து சுவாச காற்றை ஊதி மனிதனை உண்டு பண்ணிட்டாரு. ஆதாம் கை காலோட இருக்கான். இன்னைக்கு வந்து ஹார்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு 25 லட்ச ரூபா கேட்குறாங்க சிஸ்டர். 25 lakhs இங்கே வந்து கும்பகோணத்தில் ஒரு பிரதர் பண்ணிக்கிறார். ஒரு பாஸ்டர் வந்து மயிலாடுதுறையிலேருந்து என்கிட்ட தொடர்ந்து பேசுவார். கொஞ்ச நாளாக பேசவே இல்லை. என்ன பாஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னா அவர் சொன்னார், இல்லை கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 years ரொம்ப சஃபர் ஆகிட்டேன், கிட்னி பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த அப்போலோவுக்கு தான் வருவேன், அவங்கள்ட்ட பேசணும்னு நினைப்பேன், முடியல, டயலிஸ் பண்ணிட்டு போவேன். ஆனால் வந்து இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி என் மனைவி எனக்கு டோனராக இருந்ததுனால இது வந்து 25 lakhs செலவாயிடுச்சுங்கிறது. என் மனைவி வந்து எனக்காக ஒரு கிட்னி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். நம்மளுடைய தேவ பிள்ளைகள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனைனா, ஏங்க டெய்லி ஜெபம் பண்ணுறேன், எல்லாமும் பண்ணுறேன், ஆனால் என் வீட்டில் பிரச்சனை நடக்குது, என்னையவே பிசாசு சொல்ல மாட்டான், எனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்போ கொடுக்குறத சாப்பிடுவேன், என் இஷ்டத்துக்கு வாழ்வேன்னா அவன் நிலைமை என்ன நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? அவன் நிலைமை என்ன நீங்கள் நினச்சி பாருங்க. டேய் தம்பி, என்னையவே போட்டு பார்க்குறான், நீ தான் தாங்க மாட்டாடா, ஒரு அடிக்கே தாங்க மாட்டேன், நான் உடனே கோபம் வருது, நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு போய் என்ன பண்ணிடுறான், தற்கொலை பண்ணிக்கிறேன். அதான் தாங்க மாட்டேறான். நம்ம பிள்ளைங்க, உங்க பாஸ்டர் பார்க்காத நிந்தையா, அவர் பார்க்காத அவமானங்களா, அவர் பார்க்காத இந்த ஊழியத்தினால இல்லையா? இந்த இடத்துல நீங்க இத்தனை ரெசிடென்ஷியலுக்கு முன்னாடி இந்த இடத்துல நீங்க ஊழியம் பண்ற, இதுவே பெரிய சாட்சி, இதுவே ஒரு பெரிய போராட்டத்தின் ஜெயம்தான். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் காப்பாற்றுகிறார், உங்களை வழி நடத்துகிறார். அப்ப நான் இருக்கிறதுல திருப்திப்படணும். நான் என்ன பண்ணணும்? இருக்கிறதுல திருப்திப்படணும். மறுபடியும் படிங்க அந்த தேவபக்தியே உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஆமென். அடுத்தது படிங்க.
ஒடுக்கமும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவுள். ஆமென். அடுத்து ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகளிலும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். முதல் வசனத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை. நீங்க ஐஸ்வர்யவானா மாறணும், நான் பணக்காரனா மாறணும்னா உங்க கூட இருக்கிறவனே உங்களுக்கு எதிரியா மாறிடும். நீங்க பிரச்சனையில மாட்டிப்பீங்க. உங்களை கூப்பிட்டு போய் அவங்க வந்து சாருதான் வந்து நல்ல வசதியா இருக்கிறாரு, சும்மா ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு வந்து சாட்சி கையெழுத்து மட்டும் போட்டு போங்க, அவன் டியூ கட்ட மாட்டான், நீங்க போயிட்டு கட்டிட்டு இருக்கீங்க. இந்த கோகுலம் சிட் ஃபண்ட்ல வந்து என்னுடைய நண்பருக்காக நான் வந்து பள்ளியில வேலை செஞ்சுட்டு இருந்த கேம்பெயின் பண்ணல, அங்கே ஒரு நண்பருக்காக நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு செக் புக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, என்கிட்ட தான் இருக்கு. நாங்கள் மியூச்சுவலாக நானும் லோன் வாங்குறேன், அவரும் 1 lakh லோன் வாங்குறாரு, மாசம் மாசம் கட்டுறது, அதுதான் அக்ரிமெண்ட். அப்ப அந்த மேனேஜர் சொல்றாரு, நண்பன் சொல்றீங்க, ஒரே ஸ்கூலு ஒரே இது, அதனால நீங்க அவருக்காக நீங்க உங்க செக் நீங்க இன்னொரு செக் நீங்க கொடுத்துருங்க, ஒரு சேஃப்க்கு தான் பாருங்க. 2 மாசம் டியூ கட்டினாருங்க. அதுக்கப்புறம் அவர் அப்சண்ட் ஆயிட்டாரு, டியூ கட்டல. நானும் அந்த ஸ்கூலை விட்டு நின்றுட்டேன். என்ன பின்தொடர்ந்து வந்துட்டாங்க. நான் ஒழுக்கமா கட்டி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். 10 மாசம் நினைக்கிறேன், 10 மாசம் முடிச்சிட்டேன். நான் 20 மாசம் முடிச்சிட்டேன். நான் ரொம்ப உண்மையா கரெக்டா இருந்ததுனால அவங்க வந்து நாங்களே பார்த்துக்கிறோம் சார், டோன்ட் வரி சார், உங்க செக்கை நாங்கள் கிழிச்சு போடுறோம் சார், கிழிச்சு போட்டோம். நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடினால எத்தனை வாட்டிங்க ஆண்டவர் காப்பாற்றுவார். நான் மறுபடியும் அதே பிரச்சனையை போய் செய்வேன், அதே பிரச்சனையில நான் மாட்டிப்பேன்னு சொல்லிட்டே இருந்தா எப்படி ஆண்டவர் நம்மளுக்கு துணை செய்வார்? எப்படி ஆண்டவர் நம்ம கூட வருவார்? நான் அதே பாவத்தில் விழுவேன், நான் சேத்துல தான் குளிப்பேன். குளிப்பாட்டி வந்து ஒரு குழந்தைய குளிப்பாட்டி மறுபடியும் விளையாடுறேன், மறுபடியும் கோவமாயி அடிப்பீங்கன்னு அடிக்க மாட்டீங்களா? ஒரு 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 அம்மா அப்பாவுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னா என்னை படைத்தவருக்கு எவ்வளவு கோவம்? உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன்னு சொன்னவரே அவர் தான். ஜெனரேஷனா பிரச்சனையை எழுப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். நான் அவரோட பிள்ளையா இல்லைன்னு வச்சுங்களேன், என் பிள்ளைக்கு நான் சரியான நல்ல இதை விஷயத்தை நான் டீச் பண்ணலன்னு வச்சுங்களேன், ஜெனரேஷனா காலி பண்ணிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏவாள்கிட்ட அதான் சொன்னார், பாம்பு கிட்ட அதான் சொன்னார். பாம்பு இடையில சாட்சி கைத்து போட வந்த ஆளு. பாம்பு ரொம்ப அறிவு உள்ளதும் ஞானம் உள்ளதாயும் இருக்கும்னு ஒரு பைபிள் சொல்லுது இல்லையா? நம்ம அதை வந்து பிசாசா இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு பிசாசா மாறிடுச்சு. ஏன்னா அவனோட வேலையை செஞ்சதுனால. எல்லா படைப்பும் ஆண்டவர் படைத்தது. நன்மை தீமை அறியத்தக்க உனக்கு ஒரு கனியை நான் வந்து வைத்திருக்கிறேன், நீ அதை தொடாதுன்னு சொல்லியிருக்கேன், அதை நீ போய் தொடாதுன்னு சொல்லி அதை சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கேன். இல்லை ஆண்டவரே, நான் வந்து நீங்க கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் விட்டுரும் ஆண்டவரே, நீங்க எதை செய்ய வேணாம்னு சொல்லி சும்மா தொட்டு பார்ப்போம். சும்மா தொட்டு பார்த்தேன் ஆண்டவரே, என்ன கோபம் ஆண்டவர், எவ்வளவோ நீங்க சொல்றீங்க, திருப்பி சொல்றீங்க, அவனோட சேராத, அவனோட பழகாத, அவனுக்கு தீய பழக்கங்கள்லாம் கத்துக்கிறான், அதெல்லாம் நீ கத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு வரும், வாழ்க்கை வீணாயிடுன்னு சொல்ற. சேர்ந்து அவனோட சுத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல அவனும் ஒன்னாவது சாட்சியா போய் நிக்கிறான். அப்ப இந்த கனியை சாப்பிடாதன்னு சொன்னா, இல்ல ஆண்டவரே, நீங்க கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நான் மறந்துடுவேன், எதை நீங்க கொடுக்கலையோ நான் அதை தான் கேட்டுட்டு இருக்கேன். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாததான் இருக்கும். நீங்க ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அவிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுவார்கள். உங்களுக்கு சேதமாகும், மதிகேடு, புத்தி இல்லாம போயிடுவோம். காசு ரொம்ப வந்துச்சுன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? என்னை கையிலே பிடிக்க முடியாது, சேர நட்பு வந்துடும். ஆனா நீங்க 3 பிள்ளைங்களையும் ரொம்ப அழகா நேர்த்தியா வளர்த்து இன்னைக்கு ஆலயத்துல பிரசங்கம் பண்ணுவோம், வந்து பாடல் ஆராதனை பண்ணுவோம், இப்படிதான் குழந்தைங்களை வளர்க்கணும். நம்ம புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுக்கிறான்னு நம்ம படிக்கணும்ல. இதுதாங்க நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் நல்லா இருக்கேன், என் பிள்ளைகளையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டா கண்டிப்பா நல்லா. எத்தனையோ ஊழியக்காரர்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய ஊழியத்துல இல்லை தெரியுங்களா? இதெல்லாம் பெரிய சாட்சி, பெரிய சாட்சி. உண்மையாகவே ஆண்டவர் வந்து அவருடைய பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. 10வது வசனம்,
சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். அப்ப விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான? விசுவாசம் அடைந்ததுனால நீங்க நீதிமானா ஆக்கப்பட்டீங்க. நீதிமானா இருந்ததுனால உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? நீதிமான்களாயும் ஆக்கி வைக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இங்க நம்ம விசுவாசமே இல்லை. பணம் தாங்க முக்கியம். பணம் இல்லைன்னா அந்த உலகத்துல வாழவே முடியாதுன்னு உங்களுக்கு எவனா டீச் பண்ணானா, இந்த சிப்பன்ல போடு, அந்த இதுல போடு, இதை 2 ஆக்கலாம், 2 4 ஆக்கலாம்னு சொன்னா தயவு செய்து அவன்கிட்ட நீங்க என்ன பண்ணுங்க, அந்த அப்ளிகேஷன்லாம் கொடுத்துட்டு என்னை ஆளை விட்டு நான் வந்துடுறேன், நான் ஆண்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. காசை 2 ஆக்கணும் 4 ஆக்கணும்னு நினைக்காதீங்க. பண ஆசை எல்லாத்தையுமே வேற இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, என்கிட்ட காசு தான் நான் சர்ச்சைக்கு வர போறேன், இன்னைக்கு எங்கேயாவது தேட்டர்ல உட்காந்துருப்பேன், இல்லை வேற எங்கேயாவது போவேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவேன். விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனையினாலே தங்களை உருவ குத்தி கொள்கிறார். உங்க பிரச்சனைக்கு நீங்க தான் காரணம். இந்த பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம். போதும் ஆண்டவரே, நீங்க கொடுத்த எல்லா ஆசீர்வாதக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். ஏக சிந்தையோடு இருக்கணும். வீட்டுல பிரச்சனை பிரிவினைவாதம் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஏக சிந்தை இல்லாம ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அப்ப நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம்ன்றதுக்கு நிச்சயம் என்ன தெரியுங்களா? ஒன்றையே சிந்திக்கணும். நானும் என் மனைவியும் ஒன்றையே சிந்திக்கிறோம். இந்த ஒன்றையே சிந்தித்ததை என் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணும். அப்ப நாங்க 4 பேரும் 4 டயர் இருக்கிற கார். இந்த 4 பேர்ல ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா, இந்த 4 பேர்ல ஒரு ஆள் வீக்கா இருந்துச்சுன்னா நம்மளோட பயணிக்க முடியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? அப்ப நம்ம ஆண்டவரை முழுமையா பிடிச்சிக்கணும். சும்மா ஏதோ தானும் இல்லை, சும்மா டெய்லி சர்ச்சுக்கு வர சொல்றாங்க, அதனால நான் வரேங்க, என்ன ஒன்றும் நடக்க மாட்டேங்குது என் லைஃப்ல. உங்களுக்கு என்ன நடக்கணும்? உயிரோட இருக்கிறதே பெரிய நடக்கிறது தான். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம் தான். நான் எதை கொண்டு போறேன்? ஒன்றுத்தையும் கொண்டு போகிறது கிடையாது, ஒன்றுத்தையும் எடுத்துட்டு போகிறது கிடையாது. நம்ம ரொம்ப ஆசீர்வாத வசனங்களை ரொம்ப நிறைய கேட்டுட்டோம். இனி வருகிற காலங்களில் நம்ம ஆசீர்வாத வசனங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இன்னும் ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நம்ம என்ன பண்ணணும்? எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பாவம் அதிகமாக என்ன அதிகமாயிட்டு இருக்கு? பாவம் அதிகமாக என்ன ஆயிட்டு இருக்கு? மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிட்டு. இப்ப நம்ம இருக்கிறது கிருபைங்க. நம்ம திரும்பி பாவம் செய்ய என்ன ஆயிடும்னா, இந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா இங்க இருந்துச்சுங்க இந்த திராசு. நீங்க என்ன பண்றீங்க? பாவத்தை பண்ண இது கீழே போகுது. கிருபை ஆண்டவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு. கிருபை அதிகமாகும், மறுபடியும் பாவம் ஏறும்போது கிருபை அதிகமாகுது. இப்ப நம்ம இங்க இருக்கோங்க, தொடாத இடத்துல இருக்குங்க. திராசு எப்ப வேணாலும் தவறலாம். அந்த திராசு எப்ப வேணாலும் கவரலாங்க. உங்களுக்கு தெரியல இது எங்க இருக்குன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் நீங்க படிச்சு பாருங்க. 20வது வசனம் படிச்சு பாருங்க. ரோமர் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் அதிகமாய் பெருகிற்று. இப்ப நீங்க நம்ம செய்யற டெய்லி ரொட்டீன் அந்த பாவத்தை நம்ம செய்ய போறோமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதல் ஃப்ளேம் வச்சு எரிய வைக்க போறோம்? இப்பதான் பயங்கரமான ஸ்டவ்லாம் வந்துருச்சு. ஒரே ஆளுக்கு நம்ம 4 ஸ்டவ் 4 லைட் எரியுது. இப்ப விதமான பாவங்கள் செய்யலாமா? வித்தியாசமா செஞ்சு பார்க்கலாமே, ரொம்ப நல்லா இருக்குமே. நம்ம பாவங்களை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில என்ன பண்றாரு? அவர் ரத்தத்தினாலே என்ன பண்ணிருக்கிறாரு? கழுவிருக்கிறாரு. அந்த ஒரு மனுஷனுடைய மீறுதலினாலே பாவங்கள் பெருகின. இங்க ஒரு மனுஷனுடைய ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே தேவன் தன் ஒரே பேரோட குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி எல்லா பாடுகளையும் படும்படியாக அனுப்பிச்சார். எல்லா பிளானும் தெரியும்.
நீ போவ 3 நாள் உனக்கு சாப்பாடு கிடைக்காது, கஷ்டப்படுவ. 10 நாளைக்கு அப்புறம் தான் உனக்கு வேலை கிடைக்கணும்னு உங்கள் பேரண்ட்ஸை சொல்லி துபாய்க்கு அனுப்பிச்சு விட்டா நீங்கள் போவீங்களா? முதல்ல எனக்கு சாப்பாடு தான் முக்கியம். எப்படி வாழ்றது? தங்குறது கூட இடம் இல்லை, என்னை எப்படி நீங்கள் அனுப்புறீங்கன்னு நம்ம சொல்லிட்டு அன்றையும் ஒரே மனுஷருடைய 19ஆம் வசனம், அன்றையும் ஒரே மனுஷருடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாய் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கோம். நீதிமான்களாய் ஆக்கப்பட்டதுனால நம்ம ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு பெற்றதுனால அவருடைய மகிமையை நம்மளுக்கு தந்திருக்கிறார். அவருடைய மகிமையை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, நான் ஏதோ குடும்பத்திலேருந்து வந்தேங்க, சும்மா டைம் பாஸ் பண்ணுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை முன்குறித்து வைக்கலைன்னா நீங்கள் இந்த இடத்துல உட்காரவே முடியாது. நீங்கள் தயவு செய்து உங்களை குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. ஆண்டவருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுடைய பிள்ளைகள். நீங்கள் நீங்கள் எந்த குளத்துல இருந்து வேணாலும் வந்துக்கலாம், எந்த இனத்திலிருந்து வேணாலும் வந்துக்கலாம். நீங்கள் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள். அங்கே கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, வேறுபாடே கிடையாது. நம்ம எல்லாரும் என்னது? ஆண்டவருடைய பிள்ளைகள். அவர் நம்மளுடைய மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் மெய்ப்பனின் ஆடுகளாக நாம் இருக்கோம். ஆடு எப்போ விலகி போனாலும் அவரை ஆட்சி தேற்றி அந்த 99 ஆடுகளை விட்டு அந்த ஒரு ஆட்டுக்காக என்ன பண்றாரு? காத்திருக்கிறார். அந்த ஒரு ஆடு நம்மளாக இருந்தால் மறுபடியும் நம்ம மந்தையில் போய் அவரோட பட்டியல போய் சேர்ந்துருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியத்துக்கு அப்புறாக இந்த நாளில் கூட இந்த வாய்ப்பை கொடுத்த பாஸ்டர் ஐயாவுக்கும் குடும்பத்தாருக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் பிள்ளைகளின் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிரியத்துக்கு அப்புறாக